வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அம்மா அட்வென்ச்சர். நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பட்டு கே முருகன் கோயிலில் இருக்கோம். ரொம்ப சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். சாரிங்க, சரியாக வீடியோ எடுக்க முடியல அடுத்து எதுவுமே என்னால். ஏன்னா ரொம்ப டயர்டு. எங்களுக்கு லங்காவிலேருந்து பயணம் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டோம். பாருங்கள், நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் கோயிலை பற்றி. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோயில். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வரேன் இந்த கோயிலுக்கே. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஈவினிங் வந்ததுனால ஈவினிங் ப்ளஸ் நைட் ரெண்டே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை. வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். பத்துமலை என்பதுங்க மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான புகழ்பெற்ற குகை கோயிலுங்க. இது எங்கே இருக்குன்னா மலேசியா தலைநகர் கோலம்பு இருந்து வடக்கே போனோம்னா கோம்பாக்குன்னு இந்த ஊரில் அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. 10 ஆற்றின் பேர் இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு 10 மலை என முருகன் கோயில் பேர் வந்துச்சு. முருகப்பெருமானுக்காக நம்ம தமிழ் ஆளான கே தம்புசாமி பிள்ளை தாங்க இந்த கோயிலை 1899 இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னென்னா தைப்பூசம் தாங்க. நம்ம இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மில்லியன் மக்கள் தைப்பூசம் கலந்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையாக விசேஷம் நடக்குமாங்க. உள்ளே வந்தாச்சுங்க கோயிலுக்குள்ளே. சாரிங்க, படிக்கட்டில் வீடியோ எடுக்க முடியலனால, ஏன்னா மழை பெஞ்சனால ரொம்ப வலுக்குச்சு, பயந்து வீடியோ எடுக்க முடியல. வாங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கோயில் பார்க்கவே. பாருங்கள், பெரிய பெரிய பாறைகள் ரொம்ப இயற்கையாக அமைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்பாடி பிரம்மாண்டமாகவும் இருக்குது, ரொம்ப அமைப்பாகவும் இருக்குதுங்க. இந்த கோயிலில் மூலத்தனமாக இருக்கிற கடவுள் பேருன்னா வேலாயுத சுவாமிங்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு சன்னதிங்க அது. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க வர மாட்டாங்கன்னு தெரியல. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். வாங்க போய் பார்த்து வருவோம், வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு. சரியா? திடீர்னு பார்த்தா வெடி சத்தங்க. பார்த்தா ஒருத்தர் பார்த்தீங்களா ராக்கெட் மாதிரி வெடி விட்டுட்டு இருக்காரு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு மங்கிங்க அது இறங்கிட்டு இருக்கு பாறையிலேருந்து. வாங்க எவ்வளோ அழகாக மங்கியை வெட்டுறான்னு பாருங்கள். நான் கூட வேறு வெடி ராக்கெட் விடான்னு பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரிங்க, உள்ளே வந்து வீடியோ எடுக்கலான்ட்டாங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியல. பாருங்களேன், பாறையிலேருந்து எவ்வளோ அழகான தண்ணி வருது பாருங்களேன். சுற்றிலும் பாறை, மேலே வந்து வெளிச்சம் வர மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தண்ணி அழகாக கொடுக்குது. இந்த இடத்து பார்த்தீங்களா, இதுதாங்க மெயினான இடம் சொன்னாங்க. பார்த்தா சுயம்பு லிங்கம் இங்கே இருக்குன்னாங்க. பாறை இயற்கையாக வந்து இப்போ லிங்கம் கீழே தான் தோணும் பார்த்துருக்கோம். அந்த பாறையிலேருந்து மேலேருந்து இறங்குறதுனால இதுக்கு இந்த சிவன் பின்னாடி சுயம்பா அந்த பாறை லிங்கம் சுயம்பு லிங்கங்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் அந்த லிங்கத்தை. நம்ம ஒரு பிரம்மாண்டம் பார்க்க பார்த்தீங்களா லிங்கம், அது ரொம்ப அருமையாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லா பாறையுமே வளரக்கூடியதாங்க. பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஒரு பாறையை பார்க்குறேன், அது முழுத்த இருக்கிற மாதிரி தண்ணி இங்கே வந்துகிட்டே இருக்குமாங்க. தொட்டால் தண்ணி எப்பவுமே பாருங்களேன், நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், தண்ணி எப்பவுமே இங்கே இருக்குங்க. அது பாறை ரொம்ப வலுவலுன்னு இருக்குங்க. பார்க்கறதுக்கு லைம் ஸ்டோன் கேவ் மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, வலுவலுன்னு இருக்குது, மார்பிள் மாதிரி சூப்பராக இருக்குது.